ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 286 நாள் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மூவியோட பிளாட் மாரி இருக்குல்ல. எஸ். அதுதான் வந்து இப்போ வேர்ல்ட்ல நடந்திருக்கு. ஏன் வந்து இத்தன நாள் வந்து அவங்க அங்க ஸ்டக்கா இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் தே ஆர் செட் டூ ரிட்டர்ன் டூ எர்த். ஸோ இவ்வளோ நாள் வந்து எப்படி ஒரு ஸ்பேஸ்ல வந்து 300 டேஸ் கிட்ட இருக்கிறதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு லைக் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதும், ஒருவேளை இதுக்கு பின்னாடி அமெரிக்கால நடந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் வந்து இவ்ளோ நாள் பிளான் பண்ண மிஷனே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் 8 டேஸோட ஜர்னி தான். பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா, 8 டேஸ் தான் மிஷனே. பட் ஆனா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் ஸ்டார்லைனரோட ஃபர்ஸ்ட் மேன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ வித் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாசாவோட ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆன சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர். அவங்க 2 பேர வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து இந்த போயிங் ஸ்டார்லைனர் வந்து கிளம்புது. அவங்க வந்து எப்ப வந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5, 2024 வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வேர் வெரி ஸ்மூத். லைக் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டார்லைனர் போயிங்கோட ஸ்டார்லைனர் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம், ப்ராப்பரா அது வந்துட்டு டாக் ஆயிருச்சு. டாக்ட் இன் த சென்ஸ் லைக் ஐஎஸ்எஸ் ஓட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க ஆல்ரெடி ஸ்பேஸ்ல. ஸோ அதோட நம்ம இங்க போயிங் போனது வந்துட்டு 2மே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் லைக் கனெக்ட் ஆறது தான் டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க உள்ள ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஎஸ்எஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. விச் மீன்ஸ் லைக் நம்ம எர்த்த வந்து சுத்த ஆரம்பிச்சுருச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு பரவால்ல. சக்சஸ்ஃபுல்லா வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ரியலான ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ப்ராப்ளமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. அண்ட் ஆல்சோ அங்க ரீச் ஆனதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸா இருக்கட்டும், சக்சஸ்ஃபுல்லான அந்த மெசேஜ்லாம் சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன். லைக் நாங்க வந்து ரொம்ப ஹானரா ஃபீல் பண்றோம். இந்த க்ரூல வந்து ஒரு பார்ட்டா இருக்கதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் லைனோட மேனுவரிங் த்ரஸ்டர் அப்படின்னு சொல்றது தான் வந்து மூவ்மெண்ட் கியூஸ் ஆறது. லைக் ரொட்டேட்டிங் அந்த த்ரஸ்டரே 5 மேனுவரிங் த்ரஸ்டர் வந்து ஐ மீன் ஒர்க்கே ஆகல. ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபல்லன்ட் வால்வ் வந்து ஐ மீன் ப்ராப்பரா குளோஸ் ஆகல. 3வது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஹீலியம் லீக்ஸ் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மாரி தானே இருக்கு. அதான் இல்ல. இது பயங்கர சீரியஸான ஒரு கன்சர்ன் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல 8 நாள் தான் இந்த மிஷன் அப்படிங்கிறது. அந்த 8வது நாள் வந்து கரெக்ட்டா அவங்க இங்க லேண்ட் ஆயிருக்கணும்ல எர்த்ல. பட் ஆனா அது பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர சீரியஸான இஷ்யூ ஆயிடுச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கரெக்ட்டா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எப்படி இருந்திருப்பாங்க அந்த ஸ்பேஸ்ல அப்படி நாசா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து கார்கோ வந்து சென்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஃபுட்டு, ஃபியூயல் அண்ட் தென் நெறைய சப்ளைஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும்ல. ஸோ அங்க உள்ள ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்க ஸ்டக் ஆயிருக்கவங்களுக்கு வந்து இங்க இருந்து நாசா வந்து கார்கோ மூலமா அனுப்புது. இவ்ளோ தான் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் கூட, அங்க ரீச் ஆனவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறனால, அவங்க வந்து அவங்க ரொம்ப பிரேவாவும், இது வந்து பயங்கர ஹை ஸ்பிரிட்டோடயும் இந்த ஒரு விஷயத்த வந்து அணுகியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டோட இத ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அமெரிக்கால செலிப்ரேட் பண்ற தேங்க்ஸ் கிவிங்கா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லியும், அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்ட வீடியோஸ்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஸ்டார்லைனர் போச்சு இல்லையா? அது வந்து திருப்பி எர்த்கே வந்துருச்சு. பட் ஆஸ்ட்ரோனட்ஸ் இல்லாம வந்துருச்சு. ஏன்னா, அவங்க தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல. ஸோ வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போயிங்கோட மெயினான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஈவென்ட்க்கு அவங்க வரவே இல்ல. ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு இடையில, அங்க உள்ள பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இடையில என்ன மாதிரி ஒரு ஃபியூரியஸான ஒரு ஆங்கரான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து என்ன பிரைஸ் பண்ணியிருக்குன்னா, போயிங் வந்து சேஃபா எர்த் வந்துருச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொன்னது வந்து, அங்க உள்ள மக்களுக்கு ஒரு சர்ச்சையும், அவங்க வந்து ஒரு ஃபியூரியஸான ஒரு ரியாக்ஷனையும் தான் வந்திருக்கு. ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹியூமனால மேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹியூமன் மேட் ஸ்ட்ரக்சர். 1990ஸ்ல நாசா வந்து
டீம் அப் பண்ணுது. என்னென்ன கண்ட்ரீஸ் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், கனடா, ரஷ்யா அண்ட் செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட டை அப் பண்ணி, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $100 பில்லியன். ஸோ ஓவர் இயர்ஸ் என்னன்னா, லைக் இதுக்கு நெறையவே அமௌண்ட் வந்து ஐ மீன் இதுக்கு நெறையவே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மனி. பிகாஸ் லைக் அது அப் டூ டேட் வச்சுக்கணுங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ மெயின்டனன்ஸ் காரணமாவும். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் மாரி இருக்கும். ஆர் மோர் ஆர் லெஸ் லைக் ஒரு 5 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி லைக் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கிறது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஐஎஸ்எஸ் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேஷனரி லைக் ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல. இட் ரிவால்வ் அரவுண்ட் தி எர்த். லைக் இது வந்து சுத்திட்டே இருக்கும். ஆர்பிட் ஆயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு ஆர்பிட் அதாவது அந்த சுத்துறது வந்து 90 மினிட்ஸ் வந்து எடுக்குது. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது சுத்துமாம் எர்த்த. இந்த ஐஎஸ்எஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஃபங்ஷன் ஆகுறதுக்கான குரூஷியலான ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெரிய லேப் இருக்கு. நம்ம இங்க எர்த்லயே பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு லேப் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ 2வது வந்து சோலார் பேனல்ஸ் இருக்கு. லைக் சன்லைட்ட வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற சோலார் பேனல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரேடியேட்டர்ஸ் இருக்கு. ஐ மீன் உள்ள அங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ்ல உள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கான ரேடியேட்டர்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஏர்லாக்ஸும் இருக்கு. ஐ மீன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து என்டர் ஆறதுக்கும், எக்ஸிட் ஆறதுக்கும் ஏர்லாக்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி டாக்கிங் போர்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் வேற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ஸ்டேஷனோட அட்டாச் ஆறதுக்கு. லைக் அதுதான் வந்து ஒரு கனெக்டிங் போர்ட் மாரி. ஓகே. ஒரு அவுட்டர் ஸ்பேஸ்ல அதுவும் 300 நாள் கிட்ட வாழ்ற வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? என்ன மாதிரி நம்ம பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பாடி வந்து ஸ்பேஸ் ஃப்ளைட்ல வந்து இருக்கிறதுக்கான டிசைன் ஆன ஒரு பாடி கிடையாது. மில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் வந்து எவால்வ் ஆயிருக்கான். அதுவும் எர்த்ல எப்படி வாழ்றது? அதுக்கு எப்படி அடாப்ட் ஆயி வாழ்றது? அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஹியூமன் பாடி வந்து அடாப்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி கிராவிட்டி, லோ ரேடியேஷன் லெவல் அண்ட் மெயினான விஷயம் ஆக்ஸிஜன். சோ இதெல்லாம் தான் ஒரு மெயினான ஒரு விஷயமா நம்ம ஹியூமன்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருவேள நம்ம நேச்சுரலா இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல போய் இருக்கப்போ, நம்ம பாடி வந்து பயங்கர கன்ஃப்யூஷன்ல தான் ஆகும். எப்படி வந்து அடாப்ட் பண்றது அப்படின்னு. இதாலேயே அங்க ஸ்பேஸ்க்கு போற ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து போய் இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களுமே வந்து ரொம்ப இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் கிராவிட்டி இல்லாதது வந்து நெறைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம எர்த்ல இருக்கிறப்போ, நம்ம உடம்புல உள்ள ஃப்ளூயிட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஆனா, இதே இது ஸ்பேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே அப்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும். விச் மீன்ஸ் ஐ மீன் லைக் பிளட்டா இருக்கட்டும், லைக் அந்த ஃப்ளோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்வர்ட் மூவ்மெண்ட்ல போறனால லைக் பிளட் பிரஷர் வந்து ஷூட் அப் ஆகும். விஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிசிக்கலா வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் 2வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் அது பயங்கர ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம எர்த்ல வந்து ஹையர் ரேடியேஷன்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு எர்த் வந்து ஒரு ஷீல்டடான ஒரு பிளேஸ். ஓகே. நம்மள வந்து பாதுகாக்கும். அதே இது ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேஷன் லெவல் வந்து ஹையர் லெவலா இருக்கனால, அது டிஎன்ஏவே அஃபெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர்க்கான ரிஸ்க் வந்து அதிகரிக்கும். அண்ட் ஆல்சோ நியூரலாஜிக்கல் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ வந்து வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் வந்து இந்த ரேடியேஷன் லெவல்னால கூட அஃபெக்ட் ஆகும். ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் வரனால அவங்க செல்ஸ் டேமேஜ் ஆறது மாதிரியான நெறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. இருந்தாலுமே ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இத மானிட்டர் பண்றோம். ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேல போயிட்டாங்க, ஸ்பேஸ் போயிட்டாங்கன்னா, நாங்க வந்து மானிட்டர் பண்றோம். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் டோசிமீட்டர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வச்சு அந்த வியர் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அத வச்சு அவங்க வந்து எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்கு, அது மாதிரி இங்க இருந்து அவங்க வந்து மானிட்டர் பண்றதாவும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து இந்த மாரி இஷ்யூஸ்ல இருந்து தவிர்க்கிறதுக்காக. இந்த மாதிரி லாங் டெர்மா ஸ்பேஸ்ல இருக்கறனால அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸும் வருது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 டேஸ் ஒரு வீட்ல எந்த விதமான ஒரு சோசியல் இன்டராக்ஷன் இல்லாம வெரி லிமிட்டட் சரவுண்டிங்ல ஒரு ஹியூமன் இருந்தா அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது வந்து இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்ட்டா? ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு டிப்ரஷன், ஒரு ஐசோலேஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுங்கிறதும் சொல்லப்படுது. ஒரு சில பேருக்கு வந்து கோவிட்ல வேற ஃபேமிலி கூட இல்லாத சூழ்நிலையில ஸ்டக் ஆயிருப்போம். எங்கேயோ ஒரு வொர்க் இல்ல ஏதோ ஒரு ரிலேட்டடா ஸ்டக் ஆயி ஐசோலேட் ஆயிருப்போம்ல. அவங்களுக்குலாம் கண்டிப்பா இது ரிலேட்டபிளா இருக்கும். எவ்ளோ பெரிய டிப்ரஷன் இதுன்னு. ஓகே. அடுத்து ஒரு மெயினான கொஸ்டின். ஏன் வந்து நாசா அவ்ளோ சீக்கிரமா ஆஸ்ட்ரோநாட்ஸ கூட்டிட்டு வரல? ஏன் வந்து எர்த்க்கு
திருப்பி கூட்டிட்டு வரதுக்கான எஃபோர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து அமெரிக்காவோட கவர்ன்மெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சி கரெக்ட்டா? இட்ஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்ன்மெண்ட். ஒரு காலத்துல இந்த வேர்ல்டே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்தது தான் இந்த நாசா ஸ்பேஸ் ஏஜென்சி. இப்ப போக போக அதோட இம்பார்ட்டன்ஸ வந்து அமெரிக்கால இழந்துட்டு இருக்கு. குறைஞ்சுட்டே வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது எத வச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பட்ஜெட்ல வந்து 0.5% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க நாசாவோட டெவலப்மென்ட்க்கு. இந்த தடவ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அவங்கள வந்து திருப்பி எர்த்க்கு கூட்டிட்டு வர போற அந்த விஷயத்துல கூட ஸ்டாஃபிங் காரணமா மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடாவும், காஸ்ட் ரிலேட்டடாவும் பிரச்சனை இருந்தனால தான் அவங்க வந்து தே ஹேவ் டூ ரிமைன் இன் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்க கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்கனால ஒரு ரெஸ்க்யூ ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்து இந்த பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் அவங்கனால அவ்ளோ சீக்கிரமா அனுப்ப முடியல. சோ தட் இவ்ளோ டிலே ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் ஆயிருச்சு இந்த ப்ராப்ளம்னால. இது வந்து ஒரு மாடர்ன் எரா கரெக்ட்டா? பில்லியனர்ஸ்லாம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்‌க்கும், போயிங்க்கும் சப்போர்ட் பண்ற இந்த காலகட்டத்துல, இந்த ஒரு மாடர்னான ஒரு எரால வந்து, இன்னுமே வந்து நாசா வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஒரு கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட் வர்றதுக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப என்ன தெரியுது? இது பயங்கர ஒரு பொலிட்டிக்கல் மெஸ் தான. சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒருவேள பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தான் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் வந்து அங்க மாட்டிட்டு இருந்தது, திருப்பி இங்க எர்த் கூட்டிட்டு வராத ரீசன்ஸ் கூட ஒரு பொலிட்டிக்கல் காரணமா இருக்குமோ? அப்படிங்கிறதும் நம்ம என்ன ரீசன் பார்க்கலாம். வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் வந்து அங்க இருந்த அந்த 9 மந்த்ஸ்ல தான் அமெரிக்காவோட பாலிடிக்ஸே வந்து தலைகீழா மாறுச்சு. நெறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் டிசம்பர்ல எலக்ஷன் வந்ததும், ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுமே அந்த காலகட்டத்துல தான் நடந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து எர்த்க்கு திருப்பி கூட்டிட்டு வருவேன்ங்கிறத ப்ராமிஸ் பண்றது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நெறைய வைரலும் ஆச்சு. நெறைய பேர் அத பார்க்கவும் செஞ்சாங்க. அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள வந்து கான்ட்ரோவர்சியா தான் பேசியிருந்தாரு. விச் மீன்ஸ் அவர் வந்து ஒரு இன்காம்பிட்டன்ட் லைக் அவர் வந்து நெனச்சிருந்தா வந்து ரெஸ்க்யூ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க அனுப்பாத அந்த ரீசன்னால தான் வந்து அவங்க ஸ்டக் ஆயிருந்தாங்க. சோ அவர் மேல ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருந்தாரு. பட் இருந்தாலுமே யாருமே வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். லைக் ஜோ பைடன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத கன்ஃபார்மும் பண்ணல. இதுக்கு ஈவன் அங்க இருந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட வந்து தேங்க் தான் பண்ணியிருந்தாங்க. இலான் மஸ்க் அவர்களுக்கும், ட்ரம்ப் அவர்களுக்கும். பட் தே டிட்ன்ட் கன்ஃபார்ம். லைக் அவங்க வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ்க்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இது காரணம் ஜோ பைடன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லல. ஓகே. இந்த பேட்டில் வந்து ஒரு பிட்டரான பேட்டில் தான். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயிங்க்கும், ஸ்பேஸ் எக்ஸ்‌க்கும். போயிங்க்கும், ஸ்பேஸ் எக்ஸ்‌க்கும் 2 பேத்துக்குள்ள பயங்கர காம்படிஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. 2014ல இருந்தே. போயிங்க பொறுத்தவரைக்கும் லேண்ட் மிஷன் வந்து பயங்கர குரூஷியல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நெறைய விஷயத்துல வந்து போயிங் வந்து சேலஞ்சஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நெறைய வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு டெக்னிக்கலா. சோ அதனால இந்த ஒரு ஸ்டார்லைனர் டெஸ்ட் மூலமா தான் அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்ட வந்து ரீகெயின் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் புரோகிராம்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு வச்சிருந்தாங்க. பட் ஆனா இங்க நடந்தது அப்படியே வேற. இந்த ஃபேட் வந்து அவங்களுக்கு வேற மாரி ஒரு டெசிஷன் எழுதியிருக்கும் போல. பிகாஸ் இந்த ப்ராப்ளம்ல இலான் மஸ்க் அவர்கள் தான் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணதே. வித் தி கைடன்ஸ் ஆஃப் ட்ரம்ப். ஏன்னா, அவரு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சோ ட்ரம்ப் அவர்களோட பிக்கஸ்ட் ஆலியே வந்து பாத்தீங்கன்னா, இலான் மஸ்க் அவர்கள் தான். சோ அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா தான் இந்த ரெஸ்க்யூ ஸ்பேஸயே அனுப்பிச்சு, அங்க ஸ்டக்கா இருந்த ஆஸ்ட்ரோனட்ஸான சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர திருப்பி எர்த்க்கு கூட்டு வர இந்த பிளானே நடந்துச்சு. நவ் இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அங்க போய் ஸ்பேஸ் எக்ஸ் ரீச் ஆயிட்டாங்க. அண்ட் தே ஆர் அபௌட் டூ ரிட்டர்ன் அப்படிங்கிற நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ மீன் அந்த வீடியோஸும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யுஎஸ், ஜப்பான் அண்ட் ரஷ்யால இருந்துலாம் வந்து அங்க அரைவ் ஆயிட்டாங்க சண்டே. சோ தட் இவங்க 2 பேரும் திரும்பி வர்றதுக்காக. போயிங் பத்தி ஆல்ரெடி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். சோ அவங்களோட ஹிஸ்டரி வந்து ஸ்பேஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1960ஸ்ல வந்து போயிங் வந்து மெக்டொனால்ட் டக்ளஸ் அண்ட் நார்த் அமெரிக்கன் ஏவியேஷனோட நாசா சாட்டர்ன் வி ராக்கெட் வந்துட்டு இங்க இருந்து மூன்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 2வது ஒரு மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஷட்டில் புரோகிராமும் பண்ணியிருக்காங்க. போயிங் தான் வந்து பிரைம் கான்ட்ராக்டரா இருந்திருக்கு ஐஎஸ்எஸ்க்கு. இன்னொன்னு என்னன்னா, அதுதான் ஒரு பிரிடாமினன்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் அங்க கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஆன்கோயிங் ஆப்பரேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போயிங் தான் இருந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, போயிங் வந்து நாசாவோட கமர்ஷியல் க்ரூ புரோகிராம்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சு. சோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் அண்ட் ரிலையபிளா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஐஎஸ்க்கு இருக்கிறதுக்காக டெவலப் பண்றது தான் அந்த புரோகிராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாசாஸ் கமர்ஷியல் க்ரூ புரோகிராம். அப்போ 2014ல வந்து நாசா வந்து பார்த்தீங்கன்னா,
6.8 பில்லியன் வந்து கமர்ஷியல் க்ரூ டிரான்ஸ்போர்டேஷன் கேப்பபிலிட்டி கான்ட்ராக்ட் வந்து அவார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, போயிங்க்கு வந்து $4.2 பில்லியன் குடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ SpaceX பார்த்தீங்கன்னா, 2.6 பில்லியன் தான் குடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஃபண்ட் வந்து எதுக்கு குடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் போர் டெவலப்மென்ட்க்கு. ஸோ 2ம் தனித்தனியா விச் மீன்ஸ் போயிங்கோட CST-100 ஸ்டார்லைனர் இப்போ போச்சு இல்லையா? அந்த ஸ்டார்லைனர் அண்ட் SpaceXோட க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இது 2ம் தனித்தனியா அவங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக குடுத்த அவார்ட் தான் இது. இந்த இதுல தான் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயிங் ஸ்டார்லைனருக்கு வந்து பயங்கர சேலஞ்சஸ் வந்து ஆல்ரெடி நெறையாவே ஃபேஸ் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் வெறும் டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லாம, அவங்க வந்து காஸ்ட் ஓவர் ரன் ஆயிருச்சு. அதாவது அது குடுத்த அவார்ட் ஃபண்ட தாண்டியே யூஸ் பண்ற மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் போயிங்க்கு வந்துச்சு. ரிப்போர்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஸ்டார்லைனரோட ப்ராஜெக்ட் வந்து 6 இயர்ஸ் டிலே ஆயிருக்கு. அண்ட் ஈவன் $1.8 பில்லியன் வந்து பட்ஜெட்டும் எக்ஸீட் ஆயிருக்கு. இந்த செட்பேக் வந்து போயிங்கோட அந்த கான்ட்ராக்சுவல் எபிலிட்டி இருக்குல்ல, ஐ மீன் லைக் இப்ப அந்த ஒரு கான்ட்ராக்ட்ல போனா அதுக்கு ஒரு எந்த ஃபங்ஷனாலிட்டி இஷ்யூவும் இல்லாம, பினான்சியல் ப்ராப்ளமும் இல்லாம இருந்திருக்கணும்ல. அது இல்லாம அது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு போயிங்க்கு. ஆனா SpaceX பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்துட்டு ரெகுலரான க்ரூட் மிஷன்ஸ் அதாவது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து குடுத்திருக்கு. ரிப்போர்ட் என்ன சஜெஸ்ட் பண்ணுதுன்னா, 2021ல இருந்து 2024 வரைக்கும் போயிங் வந்து $6.4 பில்லியன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நாசா கான்ட்ராக்ட் மூலமா. ஆனா SpaceX வந்து $5.4 பில்லியன் தான் ரிசீவ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதே சேம் பீரியட்ல. சோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது லைக் அது ஒரு கான்ட்ராஸ்ட்டா இருக்கு கரெக்ட்டா? போயிங்கோடதும், SpaceXஓடதும். நாசாவோட கமர்ஷியல் க்ரூ புரோகிராம் கீழ. இதெல்லாம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, இந்த SpaceX அண்ட் போயிங்கோட ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் அண்ட் பினான்சியல் மேனேஜ்மென்ட் யார் பெட்டரா பண்றா அப்படிங்கிறத தான் சொல்லுது. சோ ஃபைனலா பார்த்தோம். இந்த ஸ்பேஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது ஒரு ஆம்பிஷியஸான, இன்னோவேஷனான, அன்பிரெடிக்டபிளான ஒரு விஷயம் தான் சொல்லணும். வில்லியம்ஸ் அண்ட் வில்மோரோட எக்ஸ்டெண்டட் ஸ்டே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிளான்ட் கரெக்ட்டா? சோ இது வந்து ஸ்பேஸ் வந்து எப்பயுமே ஒரு அன்பிரெடிக்டபிள். நம்ம வந்து என்னதான் ஒரு ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணியிருந்தாலுமே, என்ன வேணா நடக்கலாம். பிரெடிக்டபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. சோ இந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ், பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இவ்ளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இந்த மிஷன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் தான் நமக்கு ரைஸ் ஆகுது. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, பில்லியனர்ஸ் அப்புறம் வந்து கார்ப்பரேஷன், கவர்ன்மென்ட்டா இருக்கட்டும், சோ எல்லாருமே பயங்கரமா கம்பீட் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, ஹூ ரியலி கோனா ஓன் த ஸ்பேஸ்? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் ஆன்ஸர் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத யோசிச்சுட்டே இருங்க. நான் உங்கள இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா பை பை.